கடைசியில் மண்டபத்தில் அந்த கொண்டையை மறந்த மாதிரி மைக்கை ஆன் பண்ணாமலே நான் பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ மைக்கில் ஆனில் இருக்கா? ஆனில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருங்க பார்த்துக்கலாம். ஆனில் தாங்க இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த பேலஸ் ஸ்கூலில் போய் வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தவங்களும் அலோடு இல்லைன்ட்டாங்க. ஹோப்ஃபுல்லி நம்ம கேமராவை வந்து பாக்கெட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி போச்சு. ஐயோ, இன்ஸ்டா 360 தான் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்திருக்கேன். அதை உங்களுக்கு ஆட் பண்ணுற பாருங்கம்மா, அந்த பேலஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் வந்து தாஜ்மஹாலும் போயிருக்கேங்க. தாஜ்மஹால் வந்து இந்தளவுக்கு பெருசாக இல்லை, இருந்தாலும் அதுவும் இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும். இது வந்து அதை விட பயங்கரமாக இருக்குங்க. பயங்கரமாக இருக்குது. நீங்கள் வந்து இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச இந்த RRR படத்தில் வந்து இந்த நாட்டுக்கூத்து பாட்டில் வரும் இல்லைங்க, அந்த பேலஸ் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு எக்ஸாக்டாக. ஏன்னா உங்களுக்கு வந்து பேலஸ் காட்டுற பாருங்க. வடக்கன்ஸ்லாம் நம்ம யாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இதுதான் அந்த பேலஸ். எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க. பயங்கர பெருசு, பயங்கரமாக கட்டியிருக்காங்க. யார் தெரியுமா? ஃபாரினர்ஸ், பிரிட்டிஷ் காலத்தில் கட்டின ஒரு பேலஸ். விக்டோரியா மகாராணி வருவாங்கன்னு சொல்லி கட்டியிருக்காங்க. ஆனால் அவங்க இது வரைக்கும் வரலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நம்மள எவரெல்லாம் ஒரு டைப்பாக வர பார்க்குறாங்க. பண்ணிட்டேன், 2 தடவை பண்ணிட்டேன், இன்னொரு தடவை பண்ண வந்துட்டுருக்காரா? டிராஃபிக்காக இருக்கா? நம்ம பின்னாடி பார்த்தோம், அங்கே தான் பார்க்கிங்னாரு. பின்னாடி அங்கே தான் பார்க்கிங்க. இது ஒரு ஒன் வே தான் போல் பாருங்க. இப்போ இப்படி போகலாம் வண்டி. ஒரு ரவுண்ட் அடிச்சு தான் வரணும். இது வந்து ஒன் வே. அங்கே ஒன் வே பாருங்க. என் கூட வந்து தாத்தாங்களும் நிற்கிறாங்க. தாத்தாங்க, மாமா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். எல்லாம் காரை வேற காணோம். இந்த ஊர் அம்பாசடர் டாக்ஸி பார்க்க அழகாக இருக்குங்க. க்யூட்டாக இருக்குது. க்யூட்டாக உரண்டையாக மஞ்சள் கலரில் அழகாக இருக்குது. வண்டி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதானே தாத்தா? தாத்தா, வண்டி வந்துருச்சு. கரெக்டாக பார்த்து வந்துட்டார். இதுதான் நம்ம வந்த வண்டி. காருக்குள்ளே ஃபைனலி ஏறி உக்காந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து எங்கே போக போகிறோன்னு தெரில. எங்கே போனாலும் வந்து கேமரா வந்து விட மாட்டேங்கிறாங்க இந்த ஊரில். பேலஸ் ஸ்கூலில் கேமராவில் வீடியோ எடுத்தால் என்னென்னு எனக்கு தெரியல. தெரில அவங்களோட ரூல்ஸ். இந்த ரோடு பார்த்திங்கன்னா ஒன் வே. பேலஸ்க்கு முன்னாடி இருக்க ரூட் வந்து ஒன் வே. வந்துட்டாரா? நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்னு கேட்போம் அவர்கிட்ட. இருங்க. நெக்ஸ்ட்டு காளி டெம்பிள். காளி டெம்பிளா? ஓகே, காளி டெம்பிள் போக போகிறோம் நெக்ஸ்ட்டு. ஹவு மெனி கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் ஹியர்? 3 கிலோமீட்டர்ஸ். மூணு மணி ஆச்சு. 3 மணிக்கு வெயில் பயங்கரமாக இருக்குன்னா அந்த பேலஸ் பாருங்கள். பேலஸ் பார்த்தீங்களா? இன்னும் தெரியுது. பயங்கரமாக இருக்குது இங்கேருந்து பார்க்கவே. இந்த ஊரில் போலீஸ்லாம் வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஒயிட் கலர். ஹார்ஸ் ரைடிங். அப்படியே எடுத்து துடைக்கிறது தான். அவ்வளோதாங்க, எல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கே வந்தாச்சு. ஆமாம், இதுதான் ராஜேஷ். ரொட்டியா? ரொட்டின்னா இதான் சப்பாத்திலாம் சேரணும். இந்த கடையா?
போய் பார்த்துக்கலாம். மேலே ஏறிட்டுங்களா? போயிட்டாங்க மேலே. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம தங்கியிருக்க ஹோட்டல். ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு ட்ரிப்பு போகலாம் கிளம்பிட்டோம். மெட்ரோ ட்ரெயினில் போகலான்னு சொல்லி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் வந்து தண்ணி கட்டி. ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு வந்து மெட்ரோ ட்ரெயினுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பியிருக்கோம். இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 9 ஆகுது. 10 மணிக்கு மெட்ரோ ட்ரெயின் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்களாம். அம்பாசிடர் கார் டாக்ஸியில் ஏறி போயிட்டுருக்கோம். காரை பார்த்திங்களா, அப்படியே அருமையாக இருக்குது பார்த்திங்களா. குட்டி சந்தில் பூந்து விளையாட்டு காட்டிகிட்டு இருக்காருங்க. மேன் ஆர்னு அடிச்சுக்கிட்டு. கொடுமை பண்ணுறாங்க, கொடுமை. அங்கே மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனில் வீடியோ எடுக்க விடுவாங்கன்னு தெரியல. இங்கே எல்லா இடத்துலையும் வீடியோ எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. நம்மள மாதிரி விளாகர்ஸ்லாம் அப்புறம் என்ன பண்ணுறது? இவர் வேறு வழியில் கூட்டு போக சொன்னால் சுற்றி கூட்டு போகிறாரு. ஒன் வேன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ண வர தெரில. பார்ப்போம். இந்த ரோடு தான் காட்டுது ரைட் சைடு போகிற மாதிரி. ரைட் சைடு போகிறாரா? இங்கே இறங்கிக்கலாமா? நாம் சொன்னதான வேறு இடம். இங்கே இறங்கிக்கலாம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் வந்து மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போகலான்னு சொல்லி கேட்டோம். ஒருத்தர் நல்லா ஏமாத்த ட்ரை பண்ணால் இறங்கி ஓடியான்ட்டேன். எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன். பேசிக்கிட்டே வந்துட்டுருக்கேன் நானும். ஐயா, தாத்தா என்ன தெரியுமா? முன்னாடி போனால் தான் தெரியுமா? தெரியுமே. தாத்தாவும் தெரியுவார், நீங்களும் தெரிவிங்க. நல்லா நைஸாக ஏமாற்றி இந்த ஸ்டேஷனில் அந்த ஸ்டேஷன் சொல்லி கூட்டு போய் ட்ரை பண்ணார். இங்கே இறங்கிட்டோம். எம்ஜி ஸ்டேஷனு போகிற பக்கம் அப்படியே கூப்பிட்டு போயிடுவானுங்க போல். யாரை பார்த்தாலும் போலீஸுன்னு இருக்குங்க வண்டியில் ஃபுல்லாக. வாங்க இப்படியே இதிலே போயிடலாம். இவர் தான் நம்ம கூட தாத்தா சூப்பராக பேசுவார். இது எங்கள் மாமா. நாங்கள் 3 பேர் தான் மெட்ரோ ட்ரெயினில் போகலான்னு சொல்லி ஆர்வமாக வந்தோம். நாங்கள் மட்டும் போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், மெட்ரோ ட்ரெயின் ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டோம். வாங்க போய் பார்ப்போம். இப்படி இந்த சைடு தான் போவோம். எப்படி போக தெரில. மெட்ரோ ட்ரெயின் ஸ்டேஷனே சூப்பராக இருக்குது. சென்னையெலாம் கூட நீட்டாக க்ளீனாக இருந்துச்சு. இப்படி துப்பி வச்சுக்கிறான். எங்கே பார்த்தாலும் துப்பி தான் வச்சுருக்கிறான். நோ லிட்டரிங், நோ ஸ்மோக்கிங் அப்படி தானே போட்டிருக்கீங்க. அப்புறம் ஏன் இதே பண்ணிருக்கிறீங்க? மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து டிக்கெட் வாங்கணும். டிக்கெட் கவுண்டர் இருக்குங்க. எந்த சைடு போகணுன்னு தெரில. இதாண்டியா அந்தாண்டியா? 2 சைடு இருக்குது. ஆமாம், 2 பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஒன்று அவுட்டில் போகிறது, ஒன்று அவரை போகிறது. ஹவுரா மெய்டன் அதே வாங்கிட்டா. ஹவுரா மெய்டன் 3 ஹவுரா மெய்டன். சார் 3 ஹவுரா மெய்டன் 3. Which side you want to go? This side or this side? New Korea. ஆமாம். New Korea. இந்த சைடு போவோம். டிக்கெட் தந்துருக்காங்க. அப்போ மெட்ரோ ட்ரெயின் டிக்கெட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது என்ன போட்டால் அப்புறம் வராதில்ல? வச்சுட்டு போகணுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து Day 4 எங்கள் தங்கியிருக்க இடத்துலேருந்து. ஐயோ, மண்டை தான் காமெடியாக இருக்கும்.
இருங்க வந்து தலையை சரி பண்ணுற போய் தங்கியிருக்க இடம் தான் வந்து ரொம்ப காமெடியாக இருக்குது கன்றாவியாகவும் இருக்குது சொல்லப்போனால். இங்கே வந்து கப்புள்ஸு அப்புறம் ஃபேமிலிலாம் வேறு இருக்காங்க. இந்த ஊரே இப்படி தான் இருக்குமோ என்னவோ தெரில. இங்கே பாருங்கள், நான்லாம் என் வாழ்க்கையிலே இது வரைக்கும் இப்படிலாம் வந்து இருந்ததில்லை. காசியில் போய் இருந்துறேன், அது கொஞ்சம் கொடூரமாக இருக்கும். இது வந்து ரொம்ப கொடூரமாக இருக்குது. கொடூரம் அப்படி ஒரு கொடூரம், அந்த மாதிரி கொடூரமாக இருக்குது. இங்கே பாருங்கள், நாங்கள் தங்கியிருக்க இடத்துலேருந்து வெளியே வீதி கட்டுறோம் பாருங்கள். இந்த ஏரியா, இந்த ஊர் எல்லாமே இந்த படத்தில் வந்து இந்த தீவிரவாதிங்க தங்கியிருப்பாங்களே, வாங்க போகலாம், தீவிரவாதிங்க தங்கியிருப்பாங்களே அந்த மாதிரி இருக்குது. வாசாமி நாம் வரப்போ நம்மளையும் ட்ரெயினில் வந்து தமிழ் ஆளுங்களாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து வடக்கணும் அப்படின்னு வர கேட்குறாங்க. அப்படியே இப்போ வெளியே போய் டீ குடிச்சிட்டு ஹவுரா பிரிட்ஜ், அதாவது துப்பாக்கி படம் அப்புறம் சூர்யாவோட படம், அந்த வடிவேல் அவங்கள வந்து தலையெல்லாம் தொங்க விடுவாங்களே, அந்த பிரிட்ஜ் வந்து இங்கே தான் இருக்குது. அதை போய் பார்க்கலான்னு போகிறோம். நேற்று நைட்டு நீங்கள் வரப்போ பார்த்துருந்துருப்பீங்க எந்த அளவு கூட்டமாக இருந்திருக்குன்னு. இன்றைக்கி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து என்னோடய ஃபேவரட் டிஷர்ட். தேடி கண்டுபிடிச்சி திரும்ப ஒருத்தங்களுக்காக வாங்கினேன், இதே மாதிரியே போடணும்னு சொல்லிட்டு. இங்கே வந்து காலையில் பார்த்தீங்கன்னா கூட்டம் இருக்க மாட்டேங்குது. 9-10 ஆச்சு, காலையில் வந்து கூட்டம்லாம் இருக்க மாட்டேங்குது. நைட்டு தான் வந்து ஊரே ஹெவி கூட்டமாக இருக்குது. காலையில் வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. இங்கே பாருங்க, கடை வீதியெலாம் கூட இன்னும் ஓப்பன் பண்ணல. இந்த பலகையெல்லாம் வந்து கடை போட்டு உக்காந்துருக்கோங்க. துணி கடை, இது என்ன கடை, இது துணி கடை. இந்த பாருங்க நிறையா ஸ்டோர்ஸ் இருக்கா, எல்லாமே நைட் டைமில் தான் ஓப்பன் பண்ணி போட்டு உக்காந்துக்கிறாங்க. வெயில் இன்றைக்கும் ஆஸ் யூஷுவல் வெயில். சன்ஸ்க்ரீன்லாம் போட்டு அடித்து நவுத்திட்டு வந்திருக்கேன். எதுவும் கருப்பாக மாட்டான்னு நினைக்கிறேன், என்ன ஆகும் போது தெரில. ஆல்ரெடி கொஞ்சம் கருப்பாகிட்டேன் பாருங்கள், எப்படி இருந்தேன்னா எப்படி ஆகிட்டாங்கிற மாதிரி. என்ன பண்ணுறது, முடியும் இந்த இங்கே குளிக்கவும் முடியல, தண்ணியும் ஒழுங்காக இல்லை, பாத்ரூமும் நல்லா இல்லை, ஒன்றுமே நல்லா இல்லை. இங்கே நல்லா இருக்க ஹோட்டல் இருக்குது, ஆனால் அங்கே போய் பார்த்தாலும் நல்லா இல்லை. நிறையா ஹோட்டல் பார்த்துக்க வந்து தங்குறப்போ இதோட கொடூரமாக காட்டினாங்க. கஷ்டப்பட்டு ஒரு சுமாராக நல்ல ஹோட்டலை வந்து பார்த்துருக்கோம். இதுவும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ஆனால் இதில் தான் எல்லோரும் இருக்காங்க, என்ன பண்ணுறது.